வேண்டுகிற போது இப்படி சொல்றத வந்து பார்க்கலாம். என்னென்ன, நான் ஒரு அந்தணன், அது மட்டும் இல்ல நான் ஒரு புலவன், அதுக்கு அடுத்தது இதெல்லாம் என்னன்னா சமூக ஸ்டேட்டஸ பத்தி சொல்லக்கூடிய தன்மையில வரக்கூடிய இதெல்லாம் கூட கேள்வியா அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? அதுக்கு அந்த மாதிரி தன்மையில பாத்தீங்க அப்படின்னா யாரு கூப்பிட்டாங்க எங்க இந்த முச்சுத்தான் அத பாஸ் பண்ணு. கவனி. சோ இதுல அதிகமான புலவர்கள், அதாவது பாடிய அதிகமான பாடல்களை பாடிய புலவர்கள் அப்படிங்கிற தன்மையில என்ன இருக்க, கபிலரும் உலோச்சனாரும் குறிப்பிடப்படுறத பாக்குறோம். அதுல ஒட்டுமொத்தமாவே பார்க்கும்போது குறிஞ்சி பாடல்களை பாடுவதில் வல்லவராக நமக்கு கபிலர் சுட்டப்படுறத பார்க்கும். அதுல ஸ்பெசிபிக்கா இந்த திணை பாடுவதில் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அதே மாதிரி உலோச்சனார் என்கிற அந்த புலவரை கவனிச்சீங்கன்னாலும் நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர் அப்படின்ற தன்மையில அதை சிறப்பித்து பாடி இருக்கிறார். இதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லப்படுறத பாக்குறோம். இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுப்போமே, இத பத்தி தான் அந்த இலக்கிய வரலாற்று நூல்கள்ல விவரணையா எழுதப்படுது. எதனால இவர் பாடியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து நெய்தல் நில பகுதியில வாழ்ந்தவராக இருக்கலாம். அவர் ஓமை காட்டுகின்ற பொருளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது அவர் பெரும்பகுதி மீனவர் வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களை அவர் வந்து ஓமையாக்கி பாடியிருக்காரு. அதனால அவர் அந்த பகுதியை சார்ந்தவரா இருக்கலாம் அப்படின்லாம் கருத்து சொல்றதெல்லாம் பாக்குறோம். சரியா? இந்த பின்புலத்துல அதை நாம புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது இந்த நூலை யாரு தொகுத்தது அப்படிங்கிற இதுவெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இதை முதலாக பதிப்பித்தவர் அப்படிங்கிற தன்மையில பாத்தீங்கன்னா என்ன இருக்க, பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் நற்றிணையை முதலாக பதிப்பித்ததாக சொல்லப்படுறத பார்க்கிறோம். சரி, சோ இப்படி இந்த நூல் பற்றியதான அடிப்படை செய்தி இது. அதாவது இந்த நூல் பேர் நல் என்கிற அடைமொழியை தந்தது நற்றிணை, ரைட்டு சொல்லியாச்சு. அதுல எவ்வளவு பாடல் இருக்குங்கிற பேர்லயே இன்னொரு பேரும் வழங்கப்படுது, நற்றிணை 400 என்கிற பேர் வருது அப்படின்னு பாக்குறோம். இது என்ன பாவினால் பாடப்பட்டதுன்னா ஆசிரிய பாவல பாடப்பட்டது. இந்த பாடல் தொகுப்பில் இடம்பெற்றக்கூடிய பாடல்களினுடைய அடி அளவு, அடி வரையறை என்று பார்க்கிற போது 9-12 என்கிற அளவுல இருக்கிறத பாக்குறோம். 2 பாடல் மட்டும் பாத்தீங்கன்னா 13 அடி இருக்கிறத சுட்டி காட்டுறாங்க. இந்த 110வது பாட்டையும் 379வது பாட்டையும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி இடம்பெற்றிருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இது இந்த நூலை பற்றியதான ஒரு அடிப்படையான செய்தியா நம்ம பாக்குறோம் நற்றிணையில. சரி, அடுத்து தள்ளுப்பா. இப்ப நாம சொல்றோம் இல்ல, இது சும்மா நான் வகை மாதிரி தான் ஒண்ணு கால நேரத்துக்காக ஒண்ணு எடுத்து பண்ணி கொண்டு வந்தேன். இந்த முக்கியமான மேற்கோள் பாடல்கள், அதாவது இந்த பாடலில் சொல்லப்பட்ட செறிவு கருதியும் அதில் இருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் கருதியும், சரியா, அல்லது அந்த பாடல்ல அது ஒரு மற்ற காட்டிலும் அது கூடுதல் கவனம் பெற வேண்டியது அப்படிங்கிற அடிப்படையில அந்த அடிகளினுடைய முக்கியத்துவம் கருதியும் பலரால் அந்த பாடல் எடுத்தாளப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான பாடல் அடிகளையும் நாம என்னால 400 பாடலை யாராவது படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானதுதான். ஆனால் 400 பாடல்களில் பதம் பார்த்து சிற்சில பாடல்கள் இப்படி எல்லாம் இருக்குன்னு பலரும் சொல்லி இருக்கக்கூடிய சில பாடல்களையாவது அந்த அடிகளையாவது அதன் முதன்மை கருதி அதை நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. சரியா? அந்த அடிப்படையில தான் இந்த வினாக்கள் அமையறத நீங்க பார்க்கலாம். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு ஒரு பாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத ஒவ்வொருத்தருக்கும் உரிய கடமைகளை பற்றி சொல்லுகிற அந்த பாடல் வழியில கடைசியா ஒளிருவால் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று முடிகிற பாடலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யார் அதை பாடினது, பொன்முடியார் என்கிற அந்த புலவர் பாடின பாட்டுல
அடிகள் இடம்பெறத பார்க்கும். ஸோ அப்போ அங்க நோக்கம் என்ன அப்படின்னா, இது அந்த 400 பாடல்கள்ல இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கவன ஈர்ப்பை பெறக்கூடிய ஒரு பாடலாக பார்க்கப்படுது. எல்லா பாடலும் சிறந்த பாடல் தான். ஏன்னா சிறந்த பாடலை தான் தேர்ந்தெடுத்தே தொகுத்து இருக்கிறான் தொகுத்தவன். புரியுதுங்களா? அதுக்குள்ள ஒரு அரசியல்லாம் இருக்கு, அது வேற. ஆனாலும் இவ்வாறு தேடி திரட்டி தொகுக்கப்பட்ட இந்த பாடல்ல இப்படியான சிறப்பு கவனத்தை பெறக்கூடிய தரவுகள், தகவல்கள் எந்த அடிகள்ல, எந்த பாடல்ல, அல்லது அந்த பாடலை பாடிய புலவர் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது தேவையா இருக்கு. அந்த மாதிரி தன்மையில இது எந்த தொகை நூல்ல இடம்பெற்றதுன்னு கேள்வி கேட்கலாம். ஒண்ணு, எந்த தொகை நூல்ல இடம்பெற்றது, இந்த பாட்டை பாடினது யாருன்னு கேள்வி கேட்கலாம். சரியா? அந்த பாட்டை யார் பாடினது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் நாம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இந்த இது எந்த துறையை பத்தி சொல்றதா இருக்கு அப்படிங்கிறதும் கேள்வி கேட்க முடியும். இப்போ இந்த முதல் இது இருக்கு பாருங்க, அது குறி பெயர்த்தலை பற்றியதான ஒரு தன்மை குறியிடத்துல. ஏன்னா நம்முடைய பண்பாட்டு மரபு பத்தி தான் இங்க நம்ம சொல்றது. இப்போ போட்டித் தேர்வுல நாம் எப்படிப்பட்ட பண்பாட்டு மரபை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற பெருமையை நிரூபிக்கிற மேற்கோள் பாடலா இது எடுத்தாளப்படுது. நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் உன்னை அது நலனே அப்படின்னு வருது. இது இது எதை பற்றி சொல்லுகிறது? இந்த சிறு வயதாக இருந்த பொழுது தோழியர் கூட்டத்தோடு அவள் விளையாடி கொண்டிருந்தால், தலைவியின் தோழியும். அப்படி மணலிலே அந்த வட்டுக்காயாக பயன்படுத்திய அந்த புன்னை காயை அந்த மணலிலேயே மறதியாக விட்டு விட்டார்கள். அது ஈரத்தின் ஈரப்பதத்தினால் அது வளர்ந்து முளைத்து விட்டது. அதற்கு அன்னை தந்த பாலையும் தேன் கலந்த பால் உணவை ஊற்றி வளர்த்தோம். இப்படி வளர்ந்து நிற்கிறது என்று அன்னையிடம் சொன்ன போது, அது உங்களை விட சிறந்தது, உங்களுக்கு சகோதரி முறை ஆகிறது என்று சொல்லி இருந்தால் அப்படின்னு அந்த பாட்டு வருது. அப்போ இப்போ அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்து, இப்ப காவலனோடு அந்த மரத்தடியில் நின்று அந்த தலைவியை பேசி கொண்டிருக்கிறார். இப்ப பேசும்போது என்ன சொல்றா? அதான் தமிழ் பண்பாட்டை பத்தி சொல்லக்கூடியது, ஒரு நாகரிக நிலையை பற்றி சொல்லக்கூடியது. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான அநாகரிக உலகம் இல்ல அது. அவ என்ன பண்றா? அந்த அந்த தலைவி, யாராவது என்னுடைய சகோதரி முன்பு இப்படி உன்னோடு நான் அமர்ந்து தனிமையில் பேசுகிற சூழல் ஏற்படும், எனக்கு அவள் முன்பு உன்னை தொட்டு பழகுவது என்பது எனக்கு என்னவாக இருக்கிறது? நாணமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் சொன்னா, ஏன் இந்த மரத்தடியில இங்க வேணான்னு சொல்ற, அடுத்த இடத்துல போய் நாம குறியிடத்தை மாத்திக்கலாம்னு ஏன் சொன்னேங்கிறதுக்கு அவ சொன்ன பதில் இது. நாங்கள் சிறு வயதாக இருந்த போது விளையாடி கொண்டிருந்த போது மறந்து போன புன்னைக்காய் இப்படி முளைத்து விட்டது, அதற்கு நாங்கள் தேன் கலந்த பாலுணவை விட்டு வளர்த்தோம். அன்னையிடம் சொன்ன போது உனக்கு சகோதரி முறைன்னு சொன்னா, அதனால இந்த தாவரம், இந்த புன்னை மரம் எனக்கு சகோதரி, சகோதரியின் முன்பு உன்னோடு நான் நெருங்கி பழக வெட்கப்படுகிறேன் என்று சொன்னது. சோ இந்த காரணத்தினால் இந்த பாட்டு முக்கியத்துவம் பெறுகிறது. தாவரத்தையும் ஒரு உயிருள்ள பொருளாக, அதாவது மனித நிலைக்கு எண்ணி பார்த்து நட்பு பாராட்டிய தன்மை இருக்கு இல்லையா, அதனால இது ஈர்ப்பை பெறக்கூடிய ஒன்று. நம்ம பொறுத்தவரையில சாதாரண உலக அரங்கில் இருக்கிறவனுக்கு இது ஒரு வியப்பு, ஒரு அற்புதமான வியப்பு. அதனால இந்த அடிகள் கவன ஈர்ப்பை பெறக்கூடியதா இருக்கு. சோ இது எந்த தொகை நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நற்றிணையில இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரியா? அந்த மாதிரி தன்மையில இது கவன ஈர்ப்ப பெறக்கூடியதா இருக்கிறத பார்க்கும். அதே மாதிரி இன்னொரு பாடல் இருப்பாரு, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இதே சேமான வரி திருக்குறள்லயே இருக்கு. இப்ப இதை குழப்பறதுக்காக தான் புறநானூர்லயும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு இருக்கும், மணிமேகலையிலயோ அதே பாடல் வர்றதா இருக்கும். சோ என்ன எதுவும் வருது அப்படிங்கிறத கெஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சோ இப்படி எல்லாம் தான் ட்விஸ்ட் பண்றதுக்கான அந்த கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அப்போ முக்கியமான பாடலடிகள், இப்ப அந்த முதல் பாடலடியே பாத்தீங்க அப்படின்னா குறி பெயர்த்தீடுமாம் அப்படின்னு வரும். குறி பெயர்த்தீடு. குறி பெயர்த்தீடுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் நாம் சந்திக்கலாம் என்கிற தன்மையில சொல்லக்கூடியதான் குறிப்பெயர்த்தீடுன்னு சொல்றோம். இப்ப இது என்ன துறையில் அமைஞ்சது அப்படிங்கிற தன்மையில இந்த உறுதி கூற்று, ஆராய்க அப்படின்லாம் கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சூழல்கள்ல அந்த சூழல் பொருண்மையோடு அந்த பாடலை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தேவை. சோ அப்படித்தான் அந்த கேள்வியே கேட்கப்படும்.
அதே மாதிரி அந்த பாடல் அடிகள்ல இருக்கக்கூடிய நுட்பமான சொற்கள், நான் சொன்னேன் இல்லையா, நெருநல் உளனொருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகுன்னு வர்றதுல நெருநல் என்று வரக்கூடிய இடத்துல என்ன பொருள் அது கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அதெல்லாம் தான் இந்த இடத்துல கவனம் பெறுது. அந்த மாதிரி தன்மையில அப்படியான சொற்கள் வர்ற போது அதை நாம குறிச்சு வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி தன்மையில அந்த கேள்வி இடம்பெறும் போது அது நமக்கு பயன்படும். மேற்கோளாக எடுத்தாளக்கூடிய பாடல்கள் இந்த மாதிரி கவன ஈர்ப்பை பெற்ற பாடல்களா தான் இருக்கும். சரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுப்பு முறைகள்ல இப்படியும் கேள்விகள் இடம்பெறத நீங்க பார்க்கலாம். பாடலை தொகுக்கிற போது எல்லா பாடல்களுக்கும் இப்ப நம்ம இந்த நற்றிணை தொகுப்புலயே பார்த்தீங்கன்னா 275 புலவர்கள் பாடினாங்கன்னு இருக்கு. அதுல பெயர் தெரியாம இத்தனை புலவர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம ஒரு எண்ணிக்கை கொடுக்குறோம். சரி, இந்த மரபு நம்ம நூலே நிறைய காணாம போயிருக்கு, புலவர் பெயர் காணாம போறதுதானே அதிசயம். அந்த மாதிரி சூழல்ல நிறைய புலவர்களுக்கு பெயர் தரப்படலை. சிலதுக்கு இவர்களாகவே அதுல இருக்கக்கூடிய சிறப்பு தொடர்களாலும் ஓமைகளாலும் வந்து பெயர் தரப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அந்த மாதிரி தன்மையிலையும் அது முக்கியமான ஒரு ஓமையாக இருக்கும். இப்போ செம்புல பெயல் நீரார், விட்ட குதிரையார், இதுல வர்ற மாதிரி தேய்புரி பழங்கயற்றியனார், அப்புறம் அணிலாடு முன்றிலார். இந்த அணிலாடு முன்றில்னு வரக்கூடிய அந்த தொடரே பாத்தீங்கன்னா என்ன திணையில வருது அப்படின்னா பிரிவின் போது சொல்லப்படுகிற ஓமையாக அந்த இது சொல்லப்படுது. அணில் ஆடும் முன்றில், அதாவது எப்ப அணில் இங்க விளையாட நீங்களாம் இருந்தீங்கன்னா வருமா? வரா, உங்களை பார்த்தாவே பயந்து போயிடும். ஆனா யாரும் இல்லாத போது வெறிச்சோடி இருக்கக்கூடிய இதுக்குள்ளதான் அது வந்து விளையாடி கொண்டிருக்கும். அதாவது வெறுமையை காட்டுறதுக்கு அப்படிப்பட்ட அந்த முற்றத்துல அணில் விளையாடி கொண்டிருப்பதானங்கிற ஒரு இது வந்து அதுக்குள்ள வருது. அந்த ஓமை காட்டு இருக்க அந்த சுச்சுவேஷன் இருக்கு, அந்த சூழல் ரொம்ப கவன ஈர்ப்பை பெறக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த தொடரையே எடுத்து அப்படியே அந்த புலவருக்கு, அந்த பாட்டை பாடிய புலவருக்கு ஜெனியூனா பேர் வைக்கணும்னா என்னன்னு தெரியல, அவன் கற்பனையில் உதைத்த ஒன்றையே பெயராக தருவோம் என்று சொல்லி அவன் பெயரா வைக்கிறத பார்க்கும். சிறப்பு தொடராலும் அதுல இருக்கக்கூடிய ஓமைகளாலும் பெயர் தர்றத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான பெயர்களாக வரக்கூடியதும் நினைவுல வச்சுக்க வேண்டியிருக்கு. சோ அப்படியான தன்மையில தேய்புரி பழங்கு இயற்றியனார், வண்ணப்புற கந்தரத்தனார், அப்புறம் மலையினார், தனிமகனார், இந்த மாதிரி தும்பி சேர்க்கேரனார், மடல் பாடிய மாதங்கேரனார் என்ற பெயர்கள்லாம் இதுல இப்படியான அருந்தொடர்களால் பெயர் பெற்ற புலவர்களாக அறியப்பட முடியுது. இன்னும் நீங்க அதிகமா சொல்லணும் அப்படின்னா இன்னும் அதெல்லாம் என்னென்ன பாட்டு அப்படின்லாம் நீங்க சேகரிக்கணும். இது ஒரு மணி நேர வகை மாதிரி கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் எப்படிலாம் படிக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்றேன். மணிக்கணக்குல படிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 18 மணி நேரம் போட்டித் தேர்வுகளுக்காக படிச்சீங்கன்னா முதல் முறையிலேயே வெற்றி பெற முடியும். எவ்வளவு நேரம்? 18 மணி நேரம். திட்டமிட்டு உரிய தயாரிப்போட உள்ளார்ந்த ஈடுபாட்டோட படிச்சீங்க அப்படின்னா யார் வேணுமானாலும் வெற்றி பெற முடியும். புரியுதா? கடமையேன்னு உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் எழுதினாலும் வெற்றி பெறவே முடியாது. அதுதான் முக்கியம். சரி, அடுத்தது இந்த இலக்கிய வரலாறு எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆனா அப்பப்போ மறந்துடுவோம். போட்டித் தேர்வுல இருக்கக்கூடிய சிக்கல என்னன்னா மறதி தான் முக்கியமானது. எல்லாம் படிச்சிருப்பான், கடைசி நேரத்துல இதுவா அதுவாங்கிற தன்மையில தான் தவறு நேரம். அதனாலதான் எழுத்தண்ணி படிக்கிறதுங்கிற தேவை. சரி, அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்படி அந்த நற்றிணைக்கு நல் என்கிற அடைமொழி தந்து நற்றினை 400 என்று இருந்ததோ அதுபோல இங்க குறுகிய அடிகளை கொண்டிருக்கக்கூடியது. சரி, அதை விடவுமே இன்னும் கம்மியானது இருக்கு 500 அந்த தன்மையில நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி தன்மையில பார்க்கும்போது இது குறுகிய அடிகளால் ஆனது அப்படிங்கிற அடிப்படையில இதுலயே எத்தனை பாடல்கள் இருக்கு? 400 பாடல்கள் இருக்கு. இதுவும் ஆசிரிய பாவினால் என்ற நூலாகவே நம்ம பார்ப்போம். சரி, இத பாத்தீங்க அப்படின்னா இது சிற்றில்லை என்பது 4 அடியாகவும் பேரல் என்பது 8 அடியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனை இயற்றியவர் என்று பார்த்தீங்கன்னா 205 புலவர்கள் பாடியதாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பாரதம் பாடிய கடவுள் வாழ்த்து, பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ற குறிப்பு இருக்கிறத பார்க்கிறோம். இது கூட முக்கியமான ஒன்று. பாரத நூல்களை பற்றியதான கேள்வி வரும்போது பெருந்தேவனார் பாரதம் என்றே ஒன்று இருக்கு. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடிய பாரதம்னு இருக்கு. சமஸ்கிருதத்துல வியாசருடைய பாரதம்னு நம்ம பாக்குறோம். பாரத நூல்கள் ஏராளம் இருக்கு. இந்த மாதிரி தன்மையில பெருந்தேவனார் பாரதம் அப்படிப்பட்ட அவர் இந்த தொகை நூலுக்கு அவர் எப்பயுமே ஒரு தொகை நூலுக்கு ஒரு சிறந்தவரை கொண்டு ஒரு ஒரு அந்த நூலை சிறப்பிக்கிற வகையில பாடப்படுறத அந்த மாதிரி அந்த கடவுள் வாழ்த்துல பாடப்பட்ட கடவுள் யார் என்றே கூட கேள்வி இருக்கு.
கடவுள் வாழ்த்துல பாடப்பட்ட கடவுள் யார் என்றே கேள்வி. சிவனை பற்றியதா, திருமாலை பற்றியதா, முருகனை பற்றியதா, இப்படி கூட கேள்விகள் இருக்கு. அந்த அளவுக்கு நுட்பமாக கேள்வி கேட்கப்படுறதெல்லாம் உண்டு. சரி, நான் அந்த மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு 50 வினாத்தாள இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்ல இருந்து என்னென்னலாம் வகை மாதிரிக்குன்னு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தேடணும், அது இப்ப இதுல கிடைக்கல. இப்படி கிடைக்கிற போது அதை கொண்டு வந்து தரேன். இப்ப நம்ம பேசின மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். சரி, இந்த நூலை தொகுத்தவர் பார்க்கும்போது பூரிக்கோ என்று சொல்லக்கூடியவர், எதுவும் தொகுப்பித்தவர் யார் என்று நமக்கு தெரியல. அப்படி பார்க்கணும். தொகுத்தவர் இந்த இடத்துல பார்க்கணும். தொகுத்தவன், தொகுப்பித்தவன். சோ தொகுத்தவன்னா யாரு, தொகுப்பித்தவன் யாருன்னு, யார் வேலை செய்யறானோ அவன் தொகுத்தவன். ஆணையிடுறவன் அப்படிங்கிற தன்மையில தொகுப்பித்தவன், செய்ய சொன்னவன் செய்தவன் அப்படிங்கிற தன்மையில புரிஞ்சுக்கணும். சரி, அதுல இதுல இந்த குறுந்தொகை பாடல்கள் மிகுதியான அளவுக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இதுல 235 பாடல்கள், 400 பாடல்ல 235 பாடல்கள் பல்வேறு இடங்களில் மேற்கோளாக எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தன்மையில இந்த உரையாசிரியர்களால் மிகுதியான மேற்கோள் காட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையில இந்த நூலும் குறிப்பிடப்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த தொகை நூல்லையே பாத்தீங்கன்னா சிறப்பு பெயரால் அறியப்படுகின்ற புலவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதெல்லாம் சொல்லலாம். அணில் ஆடும் ஒன்றிலார், செம்புல பெயல் நீரார் அப்படிங்கிறதுலாம். அந்த செம்புல பெயல் நீர் என்று வரக்கூடியது குறுந்தொகை பாடலா இடம்பெற்றிருக்கக்கூடியது. அந்த ஓமை காரணமாகவே அது சிறப்பை பெற்றது. யாயும் யாயும் யாராகியரோ என்ற பாடல் வருது இல்லையா, அதுல அந்த காவலர்களினுடைய உள்ளம் எவ்வாறு ஒன்று கலந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கான ஓமையாக செம்மண் நிலத்துல விழுந்த நீர் போல என்ற ஓமை சொல்லப்பட்டதை பாக்குறோம். சோ அந்த அடிப்படையிலேயே அந்த அப்படிப்பட்ட சிறந்த பாடலை பாடிய புலவர் யார் என்று நமக்கு தெரியல. அப்போ அந்த அவர் கையாண்ட அந்த ஒரு தொடரையே எடுத்து, அந்த ஓமையை எடுத்து செம்புல பெயல் நீராருன்னு பேர் கொடுத்ததை பார்க்கலாம். சரி, அதே மாதிரி குப்பை கோழியார், விட்ட குதிரையார் என்றெல்லாம் அந்த பெயர் தந்திருக்கிறத பார்க்கலாம். சரி, அதே மாதிரி இதுல முக்கியமான பாடல் அடிகள் அப்படிங்கிற தன்மையிலையும் சொல்லப்படுறத நம்ம பார்க்க முடியும். சோ அதுல இந்த நிறைய இருக்கு. சும்மா ஒரு வகை மாதிரி, வினையே ஆடவர்க்கு உயிரே, வால் முதல் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்று இடம்பெறுகின்ற அடி எந்த நூல்ல, எந்த தொகை நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, நாம இதுல இந்த நூல் குறுந்தொகையில இடம்பெற்றக்கூடிய அடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டை பாடினது யாரு அப்படிங்கிற தன்மையிலையும் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தேவை இருக்கு. சரி, நெக்ஸ்ட். சரி, அதுக்கு அடுத்தது 5 குறு 100 பாக்குறோம். நம்ம சொன்ன மாதிரி அங்க எத்தனை அடி அளவு பார்த்தோம்? 4ல இருந்து 8ன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப அதை விடவே இது சின்னதா தான் இருக்கு. ஆனாலும் அதுதானே சொல்லியிருக்கணும். ஆனா இது அடுத்த நிலையில 100 தூக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில். சோ மத்த தொகை நூல்ல இருந்து இது எப்படி வேறுபடுது அப்படின்னா, இது ஒரு திட்டமிட்ட தொகை. அது வந்து நிறைய பேர் பாடினதுல இருந்து எடுத்தது. நாம் 500 நான் முடிவு பண்ணிட்டு ஆளுக்கு 100 எழுதலாம் அப்படிங்கிற அடிப்படையில முன்கூட்டியே முன் திட்டமிடப்பட்டு எழுதப்பட்ட நூலாக இந்த 500 நாம் எடுத்தோம். முன் திட்டமிடப்பட்டு எழுதப்பட்டது. அது ஏற்கனவே இருந்து தொகுக்கப்பட்ட நூல் அப்படிங்கிற தன்மையில. சோ அப்போ இதுல 3லிருந்து சிறுமை, அடிச்சிறுமை 3, பெருமளவு பேரலை என்பது 6ஆக இருந்து 500 பாடல்கள், ஒரு திணைக்கு 100 பாடல் என்கிற அடிப்படையில என்ன இருக்க, 500 பாடல்கள் என்கிற எண்ணிக்கை அளவுல பாடப்பட்ட ஒரு நூலாக நாம பார்க்கிறோம். முன்கூட்டி திட்டமிடப்பட்ட நூல் அப்படிங்கறத கவனத்துல வச்சு. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல 5 பேர் தான் பாடியிருக்காங்க. ஒன்னொன்னுத்துக்கும் 100 பாட்டு அப்படிங்கிற தன்மையில. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல திருக்குறள் மாதிரி 10 அப்படிங்கிற தன்மையில இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த 10 பாடலுக்கு இருக்கக்கூடிய தலைப்பு, அதுல இருக்கக்கூடிய இதையே எடுத்து தலைப்பாக கொடுத்திருப்பாங்க. தொண்டிப்பத்து, அண்ணாய் வாழிப்பத்து அப்படிங்கிற மாதிரியான தன்மையில அந்த பெயர்கள் அமைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ அந்த மாதிரி தன்மையில இங்க பெயர் கொடுத்திருக்கிற ஒரு தன்மையும் இதற்கு இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா, கருப்பொருள், உரிப்பொருள், அந்த அந்த பேரு, அந்த பேர் எப்படிலாம் எந்த தன்மையில கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த அந்த 10க்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எந்த பேசிக்ல கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த பாடல்ல பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள் அடிப்படையிலோ அல்லது அதனுடைய உரிப்பொருள், அதாவது
புணர்தல், இருத்தல், இரங்கல், ஊடல், பிரிதல் என்று நாம வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் உரிப்பொருள் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த ஒழுக்கம் பற்றி பேசப்பட்டிருந்தா அதன் அடிப்படையில அந்த அந்த 10க்கு அந்த பெயரை தந்திருக்கான். அந்த மாதிரி தன்மையில பெயர் தரப்பட்டிருக்கக்கூடிய தொகை நூல் அப்படின்ற தன்மையில் இதெல்லாம் தான் அந்த உறுதி கூற்று ஆராய்கன்னு கேட்கப்படுற தன்மையில கேட்கப்படுறதா இருக்கும். எந்த அடிப்படையில இந்த இப்போ ஒரு இதை கொடுத்துட்டு மேல உறுதி கூற்று கொடுத்துட்டு காரணம் இதுல இந்த கருப்பொருள் பற்றி நிரம்ப பேசப்பட்டிருந்தது அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அங்க 4 ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? உறுதி கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு, உறுதி கூற்று காரணம் 2ம் சரி அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்பதான் நாம சொல்லக்கூடிய அப்படியே ஒரு நோட்ஸை படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மத்தியில முழுசா படிக்கிறது, அதன் பின்னணியை படிக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான பின்புலத்தில் நம்ம பார்க்கணும். சரி, அதுல அப்படி பார்க்கும்போது இப்படி எல்லாம் தான் அதுக்கு பெயர் தரப்பட்டிருக்கு. எந்த அதான் பார்த்தோம் இல்லையா? உரிப்பொருள், பேசுகின்ற பாத்திரம், அல்லது கேட்கின்ற பாத்திரம் யாரு, இந்த பின்னணியில அதுக்கு அந்த 10க்கும் ஒவ்வொரு பெயர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கும் அதே பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்தை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இதை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்று சொல்லக்கூடிய அவர் தொகுத்திருக்கார். தொகுப்பித்தவன் யானைகழ்ச்சியை மாந்தரஞ்சீரல் இரும்புரை என்று சொல்லக்கூடியவனுடைய தலைமையில அது தொகுக்கப்பட்டிருக்கு. இதுல 500 பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த 2 பாட்டு கிடைக்கல. 129வது பாட்டும் 130வது பாட்டும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற தன்மையில் நம்ம பார்க்கலாம். இதுலதான் இங்க நீங்க கவனிக்கணும், திணை வைப்பு முறை சொன்னேன் இல்லையா? இப்படித்தான் போட்டித் தேர்வுல கேட்பாங்க. நாம சொல்லும் போது எப்ப படிச்சாலும் நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையினே படிச்சிட்டோம். எதை சொன்னாலும் என்ன ஆரம்பிப்போம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைனே சொல்லுவோம். ஆனா இதுல என்ன மாதிரி தன்மையில முறை வைப்பு இருக்கு, அதாவது பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கு, முதல்ல எந்த திணை பாடல் வைக்கப்பட்டிருக்கு, அடுத்து எந்த திணை பாடல் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முறை வைப்பை பாத்தீங்க அப்படின்னா என்ன இதுல இருக்க? மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை என்கிற முறை வைப்புல இந்த பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. இதுதான் கேள்வியா கேட்கப்படும். இந்த பிஜில கவனிச்சீங்கன்னா மெய்ப்பாட்டியல் படிக்கிறீங்க. மெய்ப்பாட்டியலை படிக்கும்போது 8 வகையான மெய்ப்பாடுகளை பத்தி படிச்சுட்டு ஒவ்வொரு மெய்ப்பாட்டுக்கும் 4 நிலைக்கலன்கள் சொல்லப்படுறதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த 8 மெய்ப்பாட்டிய கூட நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கைன்னு அந்த 8 மெய்ப்பாட்டியும் வரிசை கிரமமா சொல்லியிருக்கணும். 2 மட்டும் ஆர்டர் மாத்தி போட்டிருப்பாங்க. சோ உனக்கு நம்முடைய நோக்கம், போட்டித்தேர்வோட நோக்கம் ஏமாறுவானாங்கிறதான். உனக்கு 8 மெய்ப்பாடு தெரியுதுன்னு அறிவாளிதான்றது நீயே தான் வச்சுக்கணும். 2 பேர் இருக்க யாரு கொடுக்கட்டுங்கிற கேள்வி வரும்போது இந்த நுட்பம் அவசியமானது. 2 பேரும் ஒரே லெவல்ல இருக்கும்போது யாரை தீர்மானிக்கிறதுங்கிறதுல யாரு வரிசை முறையில ஞாபகம் வச்சிருக்கானோ அவனுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி போயிடும். அதுக்காக தான் இதெல்லாம் வேலை மெனக்கிட்ட நம்ம நுட்பமா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த யார் யார் எழுதுனா அப்படிங்கிற தன்மை, இதே ஒரு பாட்டு இருக்கு, வெண்பா இருக்கு நினைவுல, உதாரண பாடலும் இது இருக்கு. சரியா? மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மோவன் அந்த பாடலே இருக்கு. பாலை ஓதலாந்தை அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா? அதுல வந்திருக்கும். மருதத்தினைய ஓரம் போகியார் பாடியிருக்காரு, நெய்தல் திணைய அம்மோவனார் பாடியிருக்காங்க, அப்புறம் குறிஞ்சியை கபிலர் பாடியிருக்கார், பாலை ஓதலாந்தை முல்லை பெயனார் என்று சொல்லப்படுறது. சோ இதுல ஒரு முக்கியமா ஸ்பெசிபிக்கா சொல்றது பாத்தீங்கன்னா, சிறப்பு என்ன ஏதாவது இருந்ததுன்னா அந்த அந்தாதி என்கிற இலக்கிய வடிவத்தை பத்தி நம்ம பின்னாடி சிற்றிலக்கியத்துல படிக்கிறோம் இல்லையா? அதுல இந்த அந்தாதி என்கிற வடிவம் பின்னாளில சிற்றிலக்கியமா தோற்றம் பெற்றதெல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி இதுல பார்க்கும்போது அந்த தொண்டிப்பத்து என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்தாதியாக அது அமைந்திருக்கிறது அப்படின்றது இந்த பாடல்ல இடம்பெற்றக்கூடிய ஒரு சிறப்பாக நாம் கருதும். இப்படியான ஒரு ரேரான முக்கியமான செய்திகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் இலக்கிய வரலாற்றுல எடுத்தாளப்படுது. அதைத்தான் அந்த வினாத்தாளை தயாரிக்கக்கூடியவர்கள் தயாரிக்கிறாங்க. சரியா? அந்த அடிப்படையில இந்த தொகுப்பு இடம்பெறத பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. அடுத்த தொகுப்பு பார்ப்போம். சரி, அகநானூறு இது அடி எல்லை அப்படின்னு பார்க்கும்போது 13 to 31 என்கிற அந்த சிற்றெல்லையும் பேரெல்லையும் இங்கு சுட்டப்படுறத பார்க்கும். மற்ற தொகை நூல்ல இருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒண்ணு தொகுப்பு முறைமையில. நான் அந்த யூஜிசி எக்ஸாம் எழுதுற போது நாங்க மாணவர்கள்லாம் வேணும்னே ஒவ்வொரு மாதிரி வினாத்தெல்லாம் சொன்னாலே சேர்ந்து படித்தல் அப்படின்னு 4 நண்பர்கள் படிப்போம் இரவு வேலையில. என்ன செய்வோம் அப்படின்னா, குதர்க்கமா நிறைய கேள்வி தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காகவே யாராவது 400 பாட்டி என்ன திணைன்னு ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பொது புத்தியில அப்படிதான் நாம நினைப்போம். ஆனா அகநானூற்று பாடலை பொறுத்தவரையில நம்ம எளிதில் ஞாபகம் வச்சுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா,
அந்த தொகுப்பு முறைமை காரணமா. ஒற்றைப்படை எண்கள் முழுக்க செம்பாதி என்ன அப்படின்னா என்னது 400 பாட்டுல செம்பாதின்னு என்ன அர்த்தம்? சரிசமமா 200 பாட்டு பாலைத்திணை பாடு, 200 பாட்டு பாலைத்திணை பாடு. என்ன காரணம் அப்படின்னா ஒற்றைப்படையில் அமையிறது மொத்தம் பாலைத்திணையில வர்றது. இப்ப நான் ஒற்றைப்படையில எந்த நம்பரை கொடுத்தாலும் அது என்ன வந்துடும், இது எந்த திணையில நீ கேட்கலாம். எப்படியா நான் 399வது பாட்டு என்ன திணையில வந்தது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியான்றது இல்ல அங்க லாஜிக். என்ன இது எதை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டது? பாடல் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய முறைமை என்ன என்கிற அடிப்படையில் இது கேட்கப்படுது. அப்ப எதை கேட்டாலும் நீ வந்து செய்ய சொல்லணும். சோ அதுதான் அங்க ட்விஸ்ட். நீ நீ சரியா படிச்சியாங்கிறதுக்கான நோக்கம் அதுதான். அப்ப நாம என்ன சொல்ல முடியும்? கரெக்டா இது என்னென்ன திணைங்கிறத சொல்லிட்டு முடியும். என்ன துறைன்னு வேணா சொல்ல முடியாம போலாம், ஆனா என்ன திணைன்னு சொல்ல முடியும். ஏன்னா தொகுப்பு முறையில் என்ன இருக்கு? 1 3 5 7 9 11 13 ஒற்றைப்படையா வர்றது. மொத்தம் அப்படி பார்த்தோம்னா எண்ணிக்கை போட்டே வந்தா 1 விட்டு 1 ஒத்தப்படையில வரும். அப்ப மொத்தம் எண்ணிக்கை 200 ஆகுது. அதாவது செம்பாதி அப்படின்னு சொல்றோம். அது பாலைத்திணை. இன்னும் சொல்ல போனா நூற்பாவே ஒண்ணு இருக்கு. உடன்போக்கு துறை சார்ந்து வர்ற இது எல்லாமே பாலைத்திணைன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நூற்பாவே என்ன இருக்கு? போக்கெல்லாம் பாலை, போக்கெல்லாம் பாலை என்றே சொல்லப்படுறத பார்க்கும். சரி, அந்த மாதிரி தன்மையில அதே மாதிரி 2 8ன்னு வரக்கூடியதெல்லாம் குறிஞ்சி திணையில 2 8ன்னு முடியறதெல்லாம் குறிஞ்சி திணைக்கூடிய பாடலு. அதே மாதிரி 4 என்கிற எண்ணிக்கை இறுதியா இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முல்லைத்திணை பாடல். 6ன்னு வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மருதம் அப்படின்னு. இன்னும் கூட நான் 6ங்கிறதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டாலாம் ஞாபகம் வச்சுப்போம். 6ன்னு வர்றது 6ன்னா நீர்வளம் உரியது அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஒரு தன்மையில ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கா அதை வந்து பொருத்தி பார்த்து எடுத்துக்கிறது. இப்ப கம்பராமாயணத்தோட 6 காண்டம் இருக்கு, எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க சொல்லு பார்ப்போம். 6 காண்டத்தை கூட ஒரு சில பேருக்கு தெரியாது, ஆனா 6 காண்டமும் தெரியும். ஆனா முறை மாற்றி சொல்லக்கூடியது. சோ முதல்ல மனித வாழ்க்கையில பாலகாண்டத்துல தொடங்கி கடைசியா பாத்தீங்கன்னா யுத்தத்துல முடியக்கூடியதா இருக்கு. இடையில இருக்கக்கூடியதெல்லாம் ஆல்பபெட்ல இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாலகாண்டம் தொடக்கம், யுத்த காண்டம் முடிவு, இடையில இருக்கிற நாளும் ஆல்பபெட்ல இருக்கக்கூடியது. சரியா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 காண்டமும் வரிசை முறையில ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம சொன்னல எந்த வரிசையில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க வரிசையா வந்துடும். நம்ம அப்படியே கரெக்டா ஆல்பபெட்ல வரும். அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம் அப்படின்னு வரிசையா இடையில இருக்கக்கூடியனாலும் இந்த கிட்கந்து திரு சுந்தர காண்டம் அப்படின்னு வந்து. ஸோ 6 வரிசையில வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படியான தன்மையிலேயே நம்ம நினைவுல வச்சுக்கலாம். இந்த தமிழ் எண்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை நினைவு வச்சுக்கிறது கூட ஷார்ட்கட்டா ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கணும். இதுல மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கு இல்லையா, எந்த ஃபங்க்ஷனை வந்து முதல்ல செய்யணுங்கிற தன்மை இருக்கு. அதாவது முதல்ல அடைப்புக்குறிகளை நீக்க வேண்டுமா, வகுக்க வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த அந்த மெத்தடுக்கு என்ன சொல்லுவாங்க, போர்ட் மாசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழ்ல எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்திருந்தார். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன், சேம் ஆஸ் இட் இஸ். என்ன இருக்கு? ஆனா அடைப்புக்குறியை நீக்க வேண்டும். அந்த வள்ளல் வா முதல் எழுத்து, வகுத்தல் செயல்பாட்டை அடுத்து செய்யணும். அடுத்து பெயர் பெருக்கல் செயல்பாட்டை செய்யணும். அந்த அல்ஜிப்ரால பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இல்லையா, முதல்ல எந்த ஃபங்க்ஷனை செய்யணும் நான் அப்படிங்கிறதுக்கான இதை வந்து அழகா சொல்லி தர்றது. சால அடைப்புக்குறி நீக்கியாச்சு, வகுத்தல் செய்யாச்சு, பெருக்கல் ஆயிப்போச்சு, கூட்டல் செயல் அடுத்துதான் கூட்டலுக்கு போகணும். எடுத்த உடனே கூட்டலுக்கு போகக்கூடாதுங்கிறது அர்த்தம். சரியா? அந்த மாதிரி அப்புறம் கர்ணன் கடைசியா கழித்தலுக்கு போனோம். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு நினைவுல வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உருவாக்குற மாதிரி நாமும் கூட இப்படி எல்லாம் காரண காரிய தொடர்புபடுத்தி ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறக்காம இருக்கும். சரியா? ரைட். அந்த மாதிரி அடிப்படையில இப்ப 10 20 முடியதெல்லாம் நெய்தலுக்குரியது அப்படின்னு சொல்றோம். இதை யார் தொகுப்பித்தது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை உப்புரி குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதைத்தான் வந்து தொகுப்பித்தவனாக நம்ம பார்க்கணும். யாரை கொண்டு தொகுத்தவர் யாருன்னா உப்புரி குடிக்கிறார். தொகுப்பித்தவன் உக்கிரப்பெரு வழுதி என்று சொல்லக்கூடிய. இதுல 175 புலவர்களுடைய செயல்கள் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 3 பாடல்களுக்கு இதுல ஆசிரியர் பெயர் வந்து தெரியப்படல. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் ஒரே தொகை நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஏன்னா 400 பாட்டிற்கே 175 தானே சொல்றாங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில். அடுத்ததா இதுல முக்கியமான சில அடிகள் அப்படிங்கிற தன்மையிலையும் நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்குத்தான் நாம பல இலக்கிய வரலாறுகளிலிருந்து மேற்கோள் பாடல்களை தொகுக்க வேண்டும். அதை படிச்சு அதை ஒரு தலைப்பின் கீழே கொண்டு வந்துடணும். எதை கொண்டு அதே மாதிரி
ஒரு சமமான செய்தி, அதாவது ஒரே மாதிரியான தரவு இருக்குன்னா அதை ரெண்டுத்தையும் பேரலா பக்கத்து பக்கத்துல கொண்டாந்தணும். இதுக்கு என்ன வேறுபாடு, இதுக்கும் இன்னொன்னுத்துக்கும் என்ன தொடர்பு, இப்படி எல்லாம் நம்ம தொடர்பு படுத்தணும்னா ஒப்பீடு செய்தோம்னா மறக்காம இருக்கு. சரி, அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அகநானூற்றுல பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வரலாற்று தரவுகள் நிறைய இடம்பெற்றிருக்கு. சில பண்டை தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த அகநானூறு புறநானூறு தானே நமக்கு இருக்கணும். அகத்துக்குள்ள அப்படின்னா அகர நூலுக்குள்ள புறச்செய்திகள் பாடுவதுங்கிறது இருக்கு. சரியா, அந்த அடிப்படையில நிறைய தரவுகளை அதுல பாடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வெண்ணி போரில் வெண்ணி பரந்தலை என்று சொல்லக்கூடிய அந்த போர்ல புண்பட்டதாக இந்த பெருஞ்சேரலாதன் வடக்கு இருந்து உயிர் நீத்தான்ற கேள்வி டிஎன்பிஎஸ்சியில நிறைய இடத்துல வந்திருக்கு. அதுல பர்டிகுலரா இந்த இதுவைய பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய பாட்டா அரசியலோட வரலாற்றோட தொடர்புடையது அப்படிங்கிற அடிப்படையில அது 58வது பாட்டுல அது பேசப்பட்டிருக்குது. இது எந்த தொகை நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லும்போது அந்த பாடலை நம்ம நினைவுல வச்சுக்க முடியும். அதே மாதிரி குடவோலை பற்றி பேசுகின்ற தேர்தல் முறை பற்றி பேசுகிற பாட்டும் இந்த தொகை நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறது நம்ம அதுல 77வது பாட்டு சொல்லப்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமா தமிழர் திருமண முறை பற்றி பேசக்கூடியது 2 பாடல்கள், அதுதான் நம்முடைய பழந்தமிழர் திருமண முறை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கிறதே. எது 86வது பாட்டம் 136வது பாட்டாவும் இருக்கக்கூடியது. சரியா, அந்த 2 பாடல்கள்ல தான் தமிழர் திருமணம் பற்றி இதையே ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேள்வியா கேட்பாங்க. பண்டை தமிழர் திருமண முறை பற்றி விவரித்து எழுதுங்க அப்படின்னு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்டாங்கன்னா இந்த 2 பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களினுடைய தொகுப்பு தான் அது. அதாவது விடியற் காலத்துல திருமணமானது நடைபெற்றது, வீட்டினுடைய முற்றம் தான் திருமணத்திற்குரிய இடமாக இருந்தது, மங்கள மகளிர் 4 கூடி அந்த திருமண சடங்குகளை நிகழ்வித்தார்கள். அந்த மங்கள மகளிர்னு சொல்லக்கூடிய முறையாக முன் செய்யவற்றையும் பின் தர வேண்டியவற்றையும் முறையாக எடுத்து தர அந்த சடங்கானது நிகழ்த்தப்பட்டது. திங்கள் ரோகிணியுடன் கூடிய நல்லாளில் விடியற்கால பொழுதுல அந்த திருமணமானது நடத்தப்பட்டது, புதுமணல் பரப்பப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அந்த திருமண முறை பற்றியதான விஷயங்கள்ல பேசப்பட்டிருக்கும். அது எதுலதான் இருக்க, அகநானூர்ல இந்த 2 பாடல்களையும் சேர்த்தாப்புல பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மங்கள நான் சூட்டப்பட்டதாக இல்லை, இது கேள்வி. மங்கள நான் என்று சொல்லக்கூடிய கழுத்துல அணிவித்ததாக இல்லை, மங்கள நான் என்று இருக்கிறது, அது கையில கட்டியிருக்கலாம், எதில் வேணா கட்டியிருக்கலாம், காப்பு நூல் அணிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதாலாம் இருக்கும். சரியா, அந்த மாதிரி தன்மையில நாம இதை பார்க்கணும். பின்னாடி தீவலம் வருவதாகிய மனச்சடங்கு பற்றி நமக்கு சிலப்பதிகார காலத்துலதான் வருது. தீமுன் அதுல கரம் பிடித்து தந்ததாக சொல்லப்படுவது, மங்கள நான் சூட்டியதாக சொல்லப்படுறதுலாம் பின்னாளில் வந்ததுதான். சரி, அடுத்தது இங்கடா காணாம போயிட்டானுங்க, அது தள்ளுறா கொஞ்சம். அப்படியா, சரிங்க. கலித்தொகை பார்க்கணும் அடுத்ததா. சரி, நிறைய இருக்கு, நான் நேரம் கருதி இல்ல மேடம் முடிச்சிடுறேன். 2 மணி நேரம் ஆகும் போகுது, இன்னும் கொஞ்ச நேரம். ஆமா, அடுத்து ஆமா அடுத்து. சரி, கவனிங்க. இப்ப அதுல அடுத்ததா இருக்கக்கூடியது கலித்தொகை பாக்குறோம். இதுக்கே நேரம் பத்தல, இப்படி ஜம்ப் பண்ணி போகும்போது முடியாது. இது தினந்தோறும் படிக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. சரியா, சரி. என்ன நிறுத்திட்டான் கட்சியில? சரி, இது நம்ம சொன்ன மாதிரி முன்கூட்டியே சொன்னதை போல தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அகம் பாடுவதற்குரிய பாவகை என்று அவர் சுட்டக்கூடிய கலியே பரிபாட்டு என்று சொல்றாரு இல்லையா, அந்த முறைப்படி அமைந்த ஒரு நூலாக நாம் இதை பார்க்கலாம். இந்த இன்னும் சொல்ல போனா இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நினைவுல வச்சுக்கணும். இந்த திணைத்துறை குறிப்புகள் எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு இது தரப்பட்டதுன்னா தொல்காப்பிய பொருளதிகாரம். அதுல பொருளதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த திணைத்துறை குறிப்புகள் இருக்கு, அந்த இலக்கணப்படி இந்த பாடல்களுக்கெல்லாம் திணைத்துறை குறிப்புகள் தரப்பட்டிருக்கு. எதுல? அகப்பாடல்களுக்கு. புறப்பாடலை கவனிச்சிங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலையை அடிப்படையாக கொண்டு திணைத்துறை குறிப்புகள் தரப்பட்டிருக்கு. புரியுதா? அதுல 7 அகத்திணை 7 புறத்திணை 7. இங்க பாத்தீங்க அப்படின்னா அது வளர்ச்சி பெற நிலையை நாம இங்க பாக்குறோம். எதுல? புறப்பொருள் வெண்பாமாலையில. ஆசிரியர்களே மேற்கோள் பாடலை பாடுவது, இதுதான் தொடர்புபடுத்தி படிக்கிறது. ஒரு நூலை வரும்போது அதோட அப்படியே கண்டினியூஸா பார்க்கும்.
நூலாசிரியர் ஒருத்தர் இருப்பார், ஒரே ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார். நூலும் உரையும் மேற்கோள் எல்லாம் ஒரே இது. என்ன சொல்ல போனா அதுக்குரிய மேற்கோள் பாடலையும் எழுதுவது அப்படிங்கிற தன்மையில பார்க்கும்போது நாம இந்த புறப்பொருள் வெண்பாமாலை எழுதிய ஐயனார் இதனார் அவங்க குறிப்பிடப்படுறத நாம பார்ப்போம். சரி, இந்த நினைவுல வச்சுங்க, அதுக்காக சொன்னேன். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு படிச்சுட்டே வரும்போது அதோட ரிலேட்டடான திங்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே சேர்த்து சேர்த்து படிச்சுக்கணும். இப்ப நாம இதை பத்தி பேசும்போது இந்த திணைத்துறை குறிப்பை யார் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த பேரலா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஒன்னொன்னு நம்ம பார்த்துக்கணும். சோ அதுல இது தொல்காப்பியர் சொல்லப்பட்ட யாப்பு வகையில அமைந்த ஒன்றாக, அதே மாதிரி கால வரிசையில பார்க்கும்போது இது பின்வந்த நூல் என்று நாம பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்ற தன்மையில பார்க்கும்போது நாம முன்னையுமே குறிப்பிட்டது போல பிற தொகை நூல்கள்ல இருக்கக்கூடிய சடங்கு சார் விஷயங்களிலும் சமயம் சார்ந்த வழிபாட்டு கடவுளர் பற்றியதான விஷயங்கள்லாம் வேறாக இருக்க, இது வைதிகத்தோடு தொடர்புடைய கடவுளர் முதன்மைப்படுத்தப்படுறதுனால கலித்தொகையில திருமால் பேசப்படுறார். கலித்தொகையில பாண்டியர்களை பற்றியதான விஷயங்கள் தான் இந்த இடத்துல முதன்மைப்படுத்தப்படும். ஒவ்வொரு பாடல் இறுதியிலையும் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியனை வாழ்த்துவதாக அந்த குறவையாடல்கள்ல வர்றதை பார்க்கலாம். கலித்தொகையில முக்கியமா அதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு பாடல்லையும் நிறைய செய்திகள் இருக்கு. இந்த புராண இதிகாச தகவல்களை மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகை நூலாகவும் நாம எதை பார்க்கிறோம், கலித்தொகையை நம்ம பார்க்கிறோம். சரியா, அதுல ஒவ்வொரு பாடலையும் பாடினவர் அப்படிங்கிற அடிப்படையில இதுல பாலை பாடிய பெருங்கடிங்கோ, குறிஞ்சிக்கு கபிலரு, மருதுக்கு மருத இரலாகனார், முல்லை சோழன் நல்லுருத்துறன், நெய்தல் நல்லந்துவனார் அப்படின்னே பார்க்கணும். இப்படி ஒரு கருத்து இருந்தாலும் கூட இப்படி ஒரு பொதுவா இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஒருத்தரையே செய்தது, வெவ்வேறு ஆட்களால் செய்துன்ற நிறைய அவங்களோட கருத்துக்கள்லாம் சொல்றதை பார்க்கணும். ரெண்டு பேரும் கருத்து சொல்றாங்க, ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரி, அதுல நல்லந்துவனாரே இந்த முழு தொகையும் செய்ததாகவும் சொல்லப்படுற ஒரு கருத்தும் நிலவரத பார்க்கணும். ஆனா தனிநிலையில பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியும் 150 பாடல்கள் அதெல்லாம் இடம்பெற்றதை பார்க்கணும். மற்றதெல்லாம் 400 500 என்கிற எண்ணிக்கையில் அமைய 150. அதே போல யாப்பு நிலையில மாறுபடுதுங்கிறத பார்த்துக்கணும். என்ன யாப்புல இருக்க, கலிப்பாவினால இயற்றப்பட்டது. நீங்க யாப்பு படிக்கிற போது நம்ம மாணவர்களுக்கெல்லாம் வேற எதுவும் இல்லாம இதே கலித்தொகையிலிருந்தே எடுத்து நம்ம பார்க்கலாம். அந்த உறுப்புகள்லாம் எவ்வாறு அமையுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம பாட்டே எடுத்து அதெல்லாம் பார்க்க முடியும். நீங்க நினைவுல அது கேள்வியா வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உறுப்பு எந்த பாட்டுல இடம்பெற்றிருக்க கூடியது அப்படின்னு. இந்த அராகங்கிற உறுப்பு எதுல வரும், அம்போதரங்கிற உறுப்பு எதுல வரும், எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற தன்மையில ஒவ்வொன்றும் கேட்கப்படும் போது இதையே நம்ம ஒன்றும் பாடலா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரே புலவர் தான் பாடியிருக்கோங்கிற கருத்தும் இருக்கிறத பார்க்கணும். இந்த நூலை முதலாக பதிப்பித்தவராக யாழ்ப்பாணத்தை சார்ந்த சீவை தாமோதரனார், சீவைத்தா என்று சொல்லப்படுற அவர் குறிப்பிடப்படுறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய தரவுகள் இருக்கு. அடுத்தது தள்ளுப்பா. சரி, இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கலித்தொகை முழுக்க இருக்கக்கூடியதுல நிறைய அடிகளை இப்படி முக்கியமான அடிகளை சொல்லலாம். இந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த நும்மகள் நுமக்கு ஆங்கணையலை அப்படின்னு முடியும். அதாவது உடன்போக்கு போகிற போது இந்த சந்தனம் என்னதான் மலையில பிறந்தாலும் முத்து கடல்ல பிறந்தாலும் யாழ் இசை அந்த யாழில இருந்து பிறந்தாலும் அந்த இது உனக்கு அதுக்கு சொந்தமாவதில்லை, யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கே சொந்தமானதுன்னு வருது இல்லையா. அதெல்லாம் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல வரும் உடன்போக்குற போது. அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நாம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏறு தழுவுதல் பற்றியதான ஸ்பெசிபிக்கா முல்லைக்கல்லியில சொல்லப்படுறது இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய முக்கியமான பாடல் அடிகள் இருக்கு. அதாவது இம்மை மாறி மறுமை ஆயினும் அந்த யாரு கொல்லேற்று கோடறிஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள்னு ஒரு கேது. கொல் ஏற்று கோடஞ்சு வாணி, கொல்லுகின்ற கூறிய கொம்பு கொண்டிருக்கக்கூடிய ஏற்றினுடைய கொம்புகளுக்கு எவன் ஒருவன் அஞ்சுகிறானோ அவனை இந்த ஜென்மத்தில் அல்ல இனி வரும் எந்த 7 ஜென்மத்திலும் அவள் விரும்புவதில்லை அப்படிங்கிறது. அப்படியான அந்த ஆயர் குல மகளிரனுடைய பண்பாட்டு வழக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது இருக்கே அது. அதே மாதிரி எருமை கோடு வழிபடு பொருளாக இருப்பது, அதே மாதிரி நற்றிணை பாடல சுரவு கோடு நட்டு வழிபட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான தரவுகள்லாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் நம்ம கேள்வியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம எடுத்து கவனப்படுத்தி எழுதி வைக்கிறதா இருக்கும்.
அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இந்த கலித்தொகையில மதுரையை பற்றியும் குறிப்பாக வையை பற்றியுமான திரும்ப திரும்ப அதை புகழ்ந்து பாடப்படுவதாகிய தன்மை இது வந்து பார்க்கணும். பரிபாடல் ஒரு அகப்புற நூலா பார்க்கப்படுறோம். அதுல ரெண்டுமே இடம்பெற்றிருக்கிறத பார்க்கணும். பரிபாடல்லையும் வையை பத்தி பேசப்படுற இடங்கள் உண்டு. அதே மாதிரி இதுல பாண்டியன் தான் ஒவ்வொரு இதுலயும் பாடலுடைய இறுதியில திருமாலை பாடிவிட்டு கடைசியாக இந்த பாண்டிய மன்னன் வாழ்வானாக என்று ஒருவரை ஒருவர் தழுவி ஆடுகின்ற அந்த குறவை கூத்துல பாடுகின்ற தன்மையில இருக்கிறத ஒரு பாட்டின் இறுதியிலும் பாடப்படுறத நீங்க கவனிக்க முடியும். அந்த அடிப்படையில இது பாண்டியர்களை சிறப்பிக்கக்கூடியது அப்படின்னு. எப்படி 10 சேர மன்னர்களை மட்டுமே சிறப்பிக்குதுன்னு பாக்குறோமோ அந்த மாதிரி இது பாண்டியர்களை பற்றியதாது அப்படின்னு பாக்கணும். அதே மாதிரி இதுல புராண இதிகாச கதைகள் வந்து நிரம்ப ஓமையாக காட்டப்பட்டிருக்கு. இந்த ஏறு தழுவுகின்ற களத்துல பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பாஞ்சாலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, வீமனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, துச்சாதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த மாதிரியான புராண தகவல்கள் எல்லாம் வருது பாத்தீங்களா? அதே மாதிரி இதிகாச கதைகள் வருது. சிவன் பற்றியதான புராண இதெல்லாம் அந்த அவன் வந்து மழுப்படையை வைத்திருந்தானே அதே போல இருந்தது, அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் காட்டப்படுது இல்லை. அந்த அடிப்படையில் அது புராண இதிகாச கதைகளை அதிகப்படியா ஓமையா காட்டுவது, பாரத கதையை ஓமையா காட்டுவது அப்படிங்கிற அடிப்படையில இந்த தொகை நூல் பேசப்படுது. அதே மாதிரி ஏறுதழுவுதல் என்கிற அந்த பண்பாட்டின்படி ஏறுதழுவி பெண்ணை மணத்தல் என்பதை பற்றியதான தரவு செய்தி இதுக்குள்ள பேசப்படுறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நூலில் தான் வந்து பாத்தீங்கன்னா கைக்கிளை பெருந்திணை என்று சொல்லுகிறோமே அதை பற்றியதான குறிப்புகள் நிரம்ப நமக்கு காணப்படுகிறது. கைக்கிளைக்குரிய தன்மையில ஒருதலை காதலை பற்றி சொல்லுகிறோமே அது பெருந்திணை பற்றியதானது. நிறைய பாடல் இருக்கு, நீங்க கலித்தொகை முழுக்க படிச்சீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே எப்படி ஒரு உளவியல் நூல் போல தன்மையில ஒரு நிறைய நுட்பங்கள் அந்த இதுக்குள்ள பேசப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சோ அந்த அடிப்படையில அந்த பாடல்கள் அவ்வளவு நுட்பமான கருத்துக்களை விளக்குவதாக அமைந்திருக்கு. நான் சிலதெல்லாம் உளவியல் இதுல என்னென்னலாம் குறிச்சே வச்சுக்கேன் நம்ம அந்த கட்டுரை எழுதுவதற்காக வேண்டி. இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி கைக்கிளை பற்றியும் பெருந்திணை பற்றியதான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு தன்மையில இந்த கலித்தொகை பாடல்கள் நமக்கு உதவுறதா இருக்கு அப்படிங்கிறத கவனம் பாருங்க. அடுத்த தள்ளுப்பா தள்ளு. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது புறநானூறு. அடுத்ததா புறநானூறு. இதெல்லாம் இந்த அடிப்படை தகவல் தான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம சொன்ன இல்லையா, புத்தகத்தை படிங்கன்னு சொன்ன இல்லையா, அதுல இருந்து திரட்ட வேண்டியது இந்த மாதிரி மேலோட்டமான கேள்விகள் ஒரு 50% இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்புறமா அந்த நூலுக்குள்ள பேசப்படுகின்ற விஷயங்கள் தான் அடுத்த நிலையில இருக்கக்கூடியது. அதைத்தான் நாம முழுமையா நூல் படித்து அதை திரட்டணும் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு 4 ஸ்டேஜஸ் வச்சுக்கலாம். முதல்ல வெறுமனே மேலோட்டமான தன்மையில, அதுக்கு அடுத்தது ஆழ்ந்து படித்தல், அடுத்து ஆராய்ச்சி படிப்பு அப்படிங்கிறது, இன்னொன்னு கம்பாரிசன் அப்படிங்கிற தன்மையில நீங்க அப்படி அந்த படிக்கிற முறையில வச்சுக்கிட்டீங்கன்னா அந்தந்த தேர்வுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிற முறையில மாறுபடும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு வெறுமனே அப்ஜெக்டிவ் டைப் தான் அப்படிங்கிற தன்மையில படிக்கிறதுங்கிறது வேற. டிஆர்பிக்கோ மற்ற நெட் எக்ஸாம்ல அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல போட்டித் தேர்வு வருகிற போது, ஐஏஎஸ் படிக்கிற போது, குரூப் 1 எக்ஸாம் படிக்கிற போதெல்லாம் விவரணையா படிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அப்பெல்லாம் படிக்கிற மெத்தட் வந்து வேறுபட வேண்டிய தேவை. ஸோ படிக்கும்போது ரெண்டையும் மனசுல வச்சு படிச்சோம்னா எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படக்கூடியதா அமையும். அதே மாதிரி ஒரு இது சங்க இலக்கியத்திற்கு நிறைய இருக்கு. இதை யாருக்கு மொழிபெயர்த்தா, எந்தெந்த மொழிபெயர்ப்பு யார் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, இதெல்லாம் கூட தரவுகள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது இது புறப்பொருள் பற்றியதான நான் ஒரு பாடல்கள் இது இருக்கிறதுனால இது புறநானூறுன்னு பாக்குறோம். இது யார் தொகுத்தது, தொகுப்பித்தவரம் பற்றிய விவரம் நமக்கு தெரியல. இதுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. இது 150 பேர் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா 16 பேர் யாரு எழுதுனாங்கிற குறிப்பு நமக்கு இல்ல. சரியா? இது உவே சாமிநாதையருடைய முயற்சினாலதான் இந்த புறநானூறு நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற தரவுல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புறநானூற்று பாடல்கள் இருக்க, இங்கதான் நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. அகம் புறம் என்ற தன்மையில புறம்னு சொன்னோம்னா வெறும் போரை பத்தி மட்டுமே பேசுறது இங்க நோக்கம் இல்ல, அறமும் இதற்குள்ளேயே பேசப்படுறதா இருக்கு. புறநானூற்று பாடல்களுக்குள்ள எதுவும் இருக்கான் அறம். அறம் என்று சொன்னோம்னா ஏதோ நமக்கு அப்ப அகப்பாடல் அறம் இல்லையா, அதுக்குள்ளேயே இருக்கு எல்லாத்தையுமே. ஆனா மையம் நோக்கம் வந்து பிரதானம் எது அப்படிங்கிற தன்மையில நாம
பாக்குற போது ஒட்டுமொத்தமா மேலோட்டமா பாக்குற போது இருக்கானா அதுக்குள்ளே இருக்கு. அந்த மாதிரி நிலையாமையை பற்றி பேசக்கூடியது, உலக ஒற்றுமையை பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில தான் புறநானூற்று பாடல்கள் முக்கியத்துவம் பெறுது. அதுல கலாநிதி கைலாசபதி என்ற ஒரு யாழ்ப்பாணத்து பேராசிரியர், அவர் திறனாய்வுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆளுமையா குறிப்பிடப்படுறார். அவருடைய நூல்கள் அவர் இந்த புறநானூற்று பாடல்களை தான் தமிழர் வீரநிலை பாடல்கள்னு சொல்றார். அதாவது தமிழ் ஹிராய்க் பயிற்சி என்று வீரநிலை காலத்து வீர யுக இலக்கியங்கள் என்று சொல்றார். எதை? இந்த புறநானூற்று பாடல தான். இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் சொல்றோம். அது மாதிரிதான் நம்ம கலிங்கத்து பரணியை நம்ம சொல்ற மாதிரி, அது போர் பற்றிய நூலாக எப்படி பின்னாளில் அமைகிறதோ அந்த மாதிரி இந்த புறநானூற்று பாடலை அடிப்படையாக கொண்டு தமிழர்களுடைய அந்த வாழ்ந்த காலகட்டத்தை வீர யுக காலம் என்று குறிப்பிடுறோம். தமிழ் ஹிராயிக் பீரியட் என்று அதை சொல்றத பார்க்கணும். சரி, அதுல இப்படியான செய்திகள் நிறைய கொட்டேஷன்ஸ், நிறைய மேற்கோள் காட்ட தகுந்த உலக பொதுமையான விஷயங்களை அடிப்படையாக கொண்ட செய்திகள் நிறைய இடம்பெற்றிருக்கு. அதெல்லாம் தான் நாம தேடி துவக்க வேண்டியது. இது சும்மா வகை மாதிரிக்காக சிலதை மட்டும் நான் அதுல எடுத்து போட்டிருக்கேன். இந்த மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இப்பதான் நீங்க கவனிக்கணும். மணிமேகலையிலும் ஒருத்தன் சொன்னோமா, உண்டி கொடுத்தோர் இங்க வருது இல்லையா? இப்போ என்ன எந்த இது மட்டும் மாறி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டுத்தையும் பார்க்கணும். சோ எது மணிமேகலை, அப்போ இந்த விஷயத்த பத்தி எந்தெந்த நூல்ல பேசப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்கலாம். புறநானூர்ல இருக்கு, மணிமேகலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி தன்மையில நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி செல்வத்து பயனே இதழ் தூய்ப்போம் என்னனே தப்புன பலவே அப்படின்னு வரக்கூடிய இதெல்லாம் முக்கியமான தொடர்களாக நாம மேற்கோளாக எடுத்து ஆளுவதற்கு இப்படித்தான் அந்த கேள்வியே கேட்கப்படுறதா இருக்கும். சோ அதே மாதிரி எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்னு வரக்கூடியது. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு வரக்கூடியது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி, சரியா? அது யாரு பாடினது? இப்படி எல்லாம் தான் இருக்கு, சரியா? அதே மாதிரி நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்னு வரக்கூடியது. அறநெறி முதற்றே அரசின் குற்றம் என்று வரக்கூடிய இந்த அடிகள் எல்லாம் புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கக்கூடியது. அது இது யார் யார் பாடினதுங்கிறதும் தேவை. அப்படியான குறிப்புகளும் நாம தயாரிச்சு வச்சுக்க வேண்டியது. இப்ப எனக்கும் கூட ஞாபகத்துல சிலது மட்டும்தான் ஞாபகம். அடுத்து போங்க. அதுக்கடுத்துதான் இந்த 8 தொகை நூல்கள்ல பதிற்றுப்பத்தை பத்தி பாக்குற போது ஒரு அரச மரபை பற்றி மட்டுமே சிறப்பித்து பாடப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்ற தன்மையில பதிற்றுப்பத்து பார்க்கிறோம். 8 தொகை நூல்கள்ல அகநூல்களாக இருக்கக்கூடியவை 5, புறநூல் 2, அகப்புற நூலாக 1 பரிபாடல் பார்க்கிறோம் இல்லையா? அதுல புறநூல் 2ல 1 புறநானூறு, மற்றொன்று பதிற்றுப்பத்து. இந்த பதிற்றுப்பத்து 10 சேர மன்னர்களை பற்றியதாக தன்மையில பாக்குறோம். அதுல முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இடையில இருக்கக்கூடிய 80 பாடல்கள் மட்டுமே நமக்கு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 100 செய்யுள் என்பது அந்த பாடலினுடைய தலைப்பை கொண்டு நாம தேர்வு அறியறோம். ஆனா கிடைப்பது 80 தான் அப்படிங்கிற தன்மையில பாக்குறோம். சரி, இதை தொகுப்பித்தவர் என்னார் என்று தெரியல. இதுக்கு ஒரு பழைய உரை ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த நூல் தொகுப்பு பற்றியதான செய்தி. சரி, இதுல ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பதிகம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. அதுதான் அதுல அந்த பாடப்பட்ட மன்னனை பற்றியும் அந்த பாடுவதற்கு என்ன பொருள் பெற்றான் அப்படிங்கிறத சிறப்பு பற்றியும் எல்லாம் அந்த பதிகத்துல பாடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம், சரியா? அதே மாதிரி அந்த பதிகம் பாத்தீங்கன்னா அது ஒரு பகுதி செய்யுளாகவும் பின்னாடி உரைநடையாகவும் அமைந்த தன்மையிலாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். அந்த பதிற்றுப்பத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும், பாடல் தொடங்குறதுக்கு முன்னாடியே முதல்ல இதுதான் இருக்கும். அதே மாதிரி இந்த 10 பாடலுக்கு இது கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய தொடரையே வைத்து புண்ணுமிழ் குருதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த தொடரையே எடுத்து அந்த பாடலினுடைய தலைப்பாக கொடுப்பது அப்படிங்கிறது அந்த தொகுப்பு முறையில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, சரியா? அந்த மாதிரி பார்க்கும்போது அதுல என்னென்ன செய்திகளா இருக்குன்னா, அதை பாடின புனவர் யாரு, பாடப்பட்ட மன்னன் யாரு, அவனுடைய பெற்றோர் யாரு, என்ன மாதிரியான செயற்கரிய செயல்களை செய்தான், அவன் எவ்வளவு காலம் ஆண்டான், அப்புறம் அதுக்கு என்னென்ன மாதிரியான பட்ட பெயர்கள்லாம் அவனுக்கு இருந்தது, அந்த புலவர்களுக்கு எவ்வளவு பரிசு தரப்பட்டது என்பன போன்ற செய்திகள் எல்லாம் அந்த பதிகத்துக்குள்ள இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கலாம், சரியா? அதுக்கு அடுத்தது சொல்லு. சோ இதுதான் இந்த பட்டியலா நாம இதுல இருந்து கேள்வி இப்படிதான் கேட்பாங்க. இதுதான் ஞாபகம் வச்சு வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணு. முதலும் கடைசி இல்ல, அது ரைட்டு. அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2ல இருந்து 9 வரல இருக்கக்கூடிய இடைப்பட்ட 8ஐயும் நாம நினைவுல வச்சுக்கணும். சோ அதை எப்படிலாம் நினைவு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஃபார்முலா
உங்கள யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்கலாம், நான் மறந்து போயிடுவேன் அப்படிங்கிற தன்மை இருந்தா, நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி முதலும் கடைசியும் வந்து பாலகாண்டம்னு ஆரம்பிக்குது, யுத்தத்துல வாழ்க்கை முடிவு பெறுகிறது காப்பியம். சோ இடையில இருப்பது அகர வரிசையில இருக்குன்னு நினைவு வச்சுக்கிற மாதிரி யார் வேணாலும் ஒரு ஃபார்முலாவை உபயோகப்படுத்த முடியும். அப்படி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் தான் இந்த கூட்டாக சேர்ந்து படிப்பதனுடைய லாபமாக நாம் கருதலாம். 4 பேர் நல்லா படிக்கிற 4 பேர் நான் சொல்றது சரியா? அதுல ஒப்பு சப்பானி எல்லாம் சேர்த்துக்கினீங்கன்னா அவன் ஒரு துளி விஷம் மொத்தத்தையுமே க்ளோஸ் பண்றமே அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, சோ இப்போ 2ஆம் பத்து பாத்தீங்க அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பாடினது. சாரி, அந்த 10க்கு பாட்டுடை தலைவன் அவன். அதுக்கு குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. சில பேருக்கு மெமரி இருக்குது, அந்த பொண்ணு ஆர்த்தி இந்த இன்னும் 2 கேஸ் இருப்பாரு, அது எத்தனையாவது பக்கம்னு கூட சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் மனப்பாடம் பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா வந்து எனக்கு அப்படி ஞாபகம் வராது. அதுல இருக்கக்கூடிய கருத்து புரிஞ்சா மட்டும்தான் என்னால ஞாபகம் வச்சு முடியும். அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இப்படித்தான் நினைவுல வச்சுக்கணுங்கிற சூழல் இருக்கு. சோ அந்த மாதிரி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் குமட்டூர் கண்ணனார் அது பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இது ஆரி பூச்சே குடிச்சிடுறேன். சரி, அதை விட்டுருங்க. சரியா? ரைட். இப்போ 3ஆம் பத்து பல்யானை செல்களு குட்டுவன், அது பாலை கௌதமனார். 4வது பத்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் காப்பியாற்று காப்பியனார். அப்புறம் 5ஆம் பத்து கடல் விறகோட்டிய செங்குட்டுவன் பரணர். அடுத்து 6ஆம் பத்து ஆறு கோட்பாட்டு சேரலாதன் காக்கை பாடினையார். 7வது பத்து செல்வக்கடுங்கோ வாழியாதனை கபிலர் பாடியது. அதுதான் பாட்டு வேலை பாடி வச்சாங்க. நம்ம நினைவுல இப்ப தெரியுதா உங்களுக்கு? யாப்புல பாட்டு மரபுல நம்ம ஒரு செய்தியை பொதிஞ்சு வைக்கிறதோட நோக்கம் என்னன்னா ஃப்ளோல கரெக்டா ஞாபகம் வந்துடும். அதே மாதிரிதான் யாப்பருங்கலக்காரியில உதாரண நினைப்பு பாடல்கள் சொல்லப்படுற தன்மையிலையும் பாத்தீங்கன்னா அந்த எது எதுன்னு நினைவுல வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு ஏதாவது இது பண்ணலாம். அதாவது தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை அரிசில் கிழார் பாடினது. அப்புறம் 9வது பத்து இளஞ்சேரல் இரும்பறை பெருங்குன்றூருக்கு. நான் இப்படி கடைசி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதே உண்டு. இளஞ்சேரல் அதுல பெருங்குன்றூர்னு அந்த மாதிரி தன்மையில ஏதாவது ஆப்போசிட்டா வருது, அந்த மாதிரி எல்லாம் நினைவு வச்சுக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது மனசுல நிற்கும். அதுக்கு அடுத்ததா தலுப்பா பரிபாடல், அது போடுற நேரம் இல்ல. பரிபாடல் நம்ம சொல்ற மாதிரி அகப்புற நூல். சரியா? அதுல ஒவ்வொரு எவ்வளவு பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில இருந்து, அப்புறம் புறத்திரட்டு என்ற நூல்கள்ல இருந்து தொகுக்கப்பட்டதுல இருந்து நிறைய செய்திகள் நமக்கு இந்த இதை பத்தி நிறைய இருக்கு. நீங்க வந்து தேடி தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னேன் இல்லையா, முக்கியமான சில செய்திகள், முக்கியமான சில சொற்கள், அதுக்கெல்லாம் என்ன பொருள் என்கிற தன்மையில கேட்கப்படுறதா இருக்கு இல்லையா? இப்ப கட்டளை கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன இருக்க? கட்டளை கல்னு பொன்னை உரைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கல் கட்டளை கல் என்று சொல்லக்கூடியது. அதை பத்தி ஓமையா சொல்லப்பட்டிருக்கிற இடம் இருக்கு. உமனர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய இது என்ன? உமனர்கள் என்பவர் யார்? அவர்களுடைய முக்கியமான பணியை உப்பு வணிகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். குறிப்பா நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடியவர்கள பொருளை உப்பை கொண்டு வந்து பிற நிலங்களில் கொண்டு போய் பண்டமாற்று செய்து வருவதாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக அந்த உமனர்கள் சுட்டப்படுறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி அந்த ஒவ்வொரு நூலுக்குள்ளேயே இருக்கு. அந்த பொழுது அறிவதற்காக குறுநீர் கண்ணல் என்று சொல்லக்கூடிய ஒரு இது 10 பாட்டுல வரக்கூடியது. அப்படி வரக்கூடியதுல அந்த கருவியை பத்தி மட்டுமே இருக்கு. புரியுதா? கண்ணேணி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஏணியை பயன்படுத்தினார்கள் தரவு இருக்கு. கண்ணுள் விளைஞர் என்று சொல்லக்கூடிய இதுவும் இருக்கு. இப்படியெல்லாம் அந்தந்த தொழில் சார்ந்து எவ்வாறெல்லாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு வினாவாக இடம்பெறும். சோ இது ஒரு மகிழ்ச்சியா படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா சின்னதா பிரிச்சுக்கணும். அம்மா சோறு ஊட்டுற கதை மாதிரி போட்டு தேர்வு அப்படிங்கிறது. தட்டு நிறைய வச்சா அது பயப்படும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கோடு போடுவாங்க, முதல்ல இவ்வளவு மட்டும் சாப்பிடுன்னு கொடுப்பாங்க, இவ்வளவுதானேன்னு சாப்பிட்டுரும். சரியா? அடுத்து இன்னொரு இதுவை போட்டு அந்த தட்டுல இன்னும் கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க.
அப்படியே போக்கு காட்டியே நிரம்ப உண்ண வைக்கிற தன்மை போல இங்க போட்டித் தேர்வுல பொறுத்தவரையில என்ன பண்ணணும், அந்த மாதிரி தன்மையில நீங்க படிச்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே முழுமையாக படிக்க முடியும். விரயம் இல்லாம படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நவீன இலக்கியங்களை பொறுத்தவரையில நான் சொன்ன மாதிரி அந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் இருக்கு, நிறைய வேல்யூஸ் இருக்கு. அதை படிக்கிற போது ஒட்டுமொத்தமான எழுத்தாளர்களுடைய ஒட்டுமொத்த படைப்புகளை பத்தி நாம காரண காரிய தொடர்போட நம்ம படிப்பதற்கான வாய்ப்பு. இப்ப நான் உதாரணத்துக்கு சமீப காலமா ஒரு கொஞ்சம் இலக்கிய வரலாறுல எடுத்து அந்த இந்திய இலக்கிய சிற்பிகளை படிச்சேன். அதுல வாசுபமாணிக்கனார் பற்றியோ அல்லது நான் பார்த்த சாரதி பற்றியோ சுஜாதா பற்றியோ இப்படி சில பேரை இப்படி சொல்லிட்டே போலாம். அதுல உதாரணத்துக்கு வாசுபமாணிக்கனார் பற்றி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் யாருன்னு ஒரு யூஜிசியில ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நெட் எக்ஸாம்ல. அடுத்து இன்னொரு இதுல இரண்டாவது துணைவேந்தர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒருவேளை மூணாவது துணைவேந்தர் கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கான இது உண்டு. அதுல முதல் துணைவேந்தர் பாத்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இரண்டாவது துணைவேந்தரா பார்க்கும்போது வரதராசனார், மூன்றாவது துணைவேந்தராக பார்க்கக்கூடிய வாசுப மாணிக்கனார். அவர் அழகப்பா கல்லூரியில் முதல்வராக இருக்கார், திரும்ப அண்ணாமலையின் பல்கலைக்கழகத்தில் போறார், திரும்ப கடைசியா என்ன ஆகிறாரு, இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகிறார். அதுல எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாம் கூட அவர் என்ன பதவி வகித்தார், அவர் எழுதின நூல்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கப்படும் போது குறள் வெண்பால நூல் எழுதியவர்கள்ல சில பேர் சில நூல்கள் அறிந்திருக்க கூடும். அதுல 1000 நூல்களை 1000 குறள் வெண்பாக்களை எழுத திட்டமிட்ட வாசுப மாணிக்கனார் எத்தனை 506 குறள் வெண்பாக்கள் மட்டுமே தன் வாழ்நாள்ல எழுத முடிந்தது. அதுக்கு தொகுப்பா சொல்லுங்க சொல்லுங்க மேடம், எதை சொல்றாங்க இது முடிஞ்சிச்சு மேடம். என்ன இருக்கு, மாணிக்க குறள் என்ற பெயரால அது தொகுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க யாப்பு படிக்கிறவங்களாம் என்ன பண்றீங்கன்னா, அதான் சொல்லணும்னு நினைச்சேன், அது கூடுதல் தரவா அது மாணிக்க குறள் என்கிற பெயர்னால அந்த இது எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட கேள்விதான், சரியா? அதை நீங்க யாப்பு பயன்படுத்தும் போது எப்படி வெண்பா எழுத சொன்னாங்க அப்படின்னா, குறள் வெண்பா எப்படி எழுத சொன்னாங்கன்னா, எப்படி சாதாரணமா ஒரு கருத்தை எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி முழு தொகுப்புகளாக படிக்கிறது அப்படிங்கிறதும் பயன்படும். மீதி அப்புறம் பாத்துக்கலாம், டைம் ஆயிடுச்சு, சரியா? நன்றி. இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், உப்புல முடிப்போம், நினைவுல இருக்கிறேன். சரி, இதுல சொல்றோம் இல்லையா ஒரு நுட்பமான பொருள்கள்னு, உப்பை பற்றி உப்பையே ஓமையாக்கி பாடிய புலவர்கள் அப்படிங்கிற வரிசையில பாத்தீங்க அப்படின்னா நல்லந்தவனார் இந்த உப்பை என்ன பேரால சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் விளை அமுதம் என்ற பேரால சுட்டப்படுறத பாக்குறோம். அதனாலதான் நம்ம அந்தி சாய்ந்து விட்டால் உப்பை யாரும் தரமாட்டார்கள், பேரையே சொல்ல மாட்டாங்க. எல்லா சீதனத்தையும் கொடுத்து அனுப்புகிறவர்கள் கூட பெண்ணுக்கு உப்பை யாரும் கொடுத்து அனுப்புவதில்லை. அவ்வளவு முக்கியமான பொருளாக அது பார்க்கப்படுகிறது, சரியா? அந்த அடிப்படையில் அந்த இடத்துல கடல் விளை அமுதம் என்று சொல்லப்படுறத பார்க்கும். அதுக்கு அடுத்ததான் சேந்தன் பூதனார் என்கிறவர் அதை வெண்கல் அமிழ்தம் என்று சொல்றத பார்க்கும். இப்படி எல்லாம் கூட அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா, ஏன்னா உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், மிக முக்கியமான பண்டபாற்று பொருளாக சங்க இலக்கியத்துல இருந்ததுல மிக முக்கியமானது. இதுக்கு என்ன பேரால் எல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டான செய்திகள்ல நிறைய இருக்கு. போதும், அடுத்து பார்ப்போம். என்னதான் நாம மணிமணியா சொன்னோம்னா கூட அளவுக்கு மேல சொன்னா யாருக்கும் இதுவாக. சரி போதும், நான் டயர்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு வரவங்க எதுக்காகன்றத புரிஞ்சுட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஆசிரியருக்காக 2 மணி நேரம் வெளியே நம்ம வர்றது, நீ உட்காந்து போன பாக்குறதுக்கோ, நான் பக்கத்துல